العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரம்பமாக அவங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ்களில் சஹாபாக்கள் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பாங்க. கொஞ்சம் பின்னுக்குள்ளவங்க கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் நல்லா இருக்கும். கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளால் ரமலானுடைய அரை பகுதியை முடித்துவிட்டு நாங்கள் இப்பொழுது பிந்தின பகுதிக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம். பிந்தின 10 எங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நிறைய இடங்களிலே பள்ளிவாசல்களிலே வளமையாக ஒன்று சேரக்கூடிய மக்கள் மிக குறைவாகவே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இருக்கின்ற நாங்கள் அடுத்தவர்களையும் நாங்கள் தூண்டி நல்ல அமல்கள் செய்ய வேண்டிய ஒரு காலம் எங்களை எதிர்நோக்குகிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் இருக்கின்ற இந்த காலமும் கூட ரமலானுடைய கடைசி ஒரு பருவமாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கும் நினைவூட்டி நாங்கள் அதிகமாக நன்மைகளில் ஈடுபடுவதற்காக வேண்டி அவர்களுக்கும் ஞாபகமூட்டுவது சிறந்த என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அல் குர்ஆனும் ஏனைய மதங்களுக்கு அப்பால் நாங்கள் அந்நியோன்யமாக சகோதரத்துவ பண்பாடு பண்பு இவைகளை உள்ளடக்கிய ஒரு முறையில்தான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை பல ஆயத்துகளிலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களிலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளிலேயும் எங்களுக்கு பார்க்கலாம். அந்த வகையிலே நாங்கள் என்னென்ன பண்புகளை இஸ்லாம் பிறரோடு நாங்கள் நடக்கின்ற நேரத்திலே அந்த சகோதரத்துவ பண்பு எங்களிடத்தில் இருப்பதற்காக வேண்டி என்னென்ன விடயங்கள் நாங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த உறவை நாங்கள் பேணிக் கொள்ளலாம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கஷ்டமான சூழலிலே தான் ஆரம்பத்திலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. நுபுவத்தில் சொல்லுகின்ற நபித்துவம் கிடைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் மிகவும் மோசமான, எந்த அளவுக்கு என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் தாரீகுடைய ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்களை போன்ற படுமோசமான ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே அவர்களுக்கு முன்னால் வாழவும் இல்லை, அதற்கு பின்னாலும் வாழ முடியாத அளவுக்கு மிக மோசமாக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது தெரியாது, உறவுகளை பேணுவதை பற்றி தெரியாது, அஹ்லாக் என்ற நல்ல குணத்தோடு வாழ வேண்டுமே என்பது தெரியாது. இதுதான் அவர்களுடைய காலத்துக்கு ஜாஹிலியத், மிக படுமோசமான மடத்தளத்திலே வாழ்ந்தவர்கள் என்ற ஒரு பெயர் கூட அவர்களுக்கு வழங்கப்பட்டதற்கான காரணம் மிக மோசமான ஒரு வாழ்க்கை. எந்த அளவுக்கு சில சண்டை சச்சரவுகளிலே தாரைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே கோஷ்டி மோதல்கள் நடக்கும். இன்றைக்கும் நடக்கிறது, எல்லாரும் நடக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே கோஷ்டி மோதல்கள் நடந்துவிட்டால் அவர்களுடைய ஒரு சபத முறை இருந்தது எப்படின்னு சொன்னால், உன்னுடைய மண்டையோட்டிலே நான் மது அருந்தி காட்டுவேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு படுமோசமான வார்த்தை! உன்னுடைய மண்டையோட்டை எடுத்து அதிலே மதுவை ஊற்றி குடித்து காட்டுவேன் பேசிக் கொள்வார். அதை செய்தும் காட்டுவார். அந்த அளவுக்கு படுமோசமான குணம் கொண்ட ஒரு மக்களுக்கு மத்தியிலே தான் இஸ்லாமிய சிறந்த குணங்களை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். சகோதரத்துவத்தை பேணக்கூடிய, குடும்ப உறவுகளை பேணக்கூடிய, ஒருவர் மற்றவரோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற மனிதாபிமானத்தை பற்றி, மனித உறவுகளை பற்றி, மனிதனுடைய தன்மையை பற்றி எல்லாம் அந்த மக்களுக்கு வெறும் வார்த்தையிலே மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, நடைமுறையிலே அவர்கள் காண்பிக்கிறார்கள். எனவேதான் அந்த கூட்டம் அவ்வளவு படுமோசமானவர்களாக இருந்தாலும் கூட ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நபி அவர்களுக்கு பணிந்த அந்த வரலாறு உண்மையிலே அற்புதமான வரலாறு. வெறும் 23 வருடங்கள்
எங்களுடைய ஒரு 23 வருடத்தை எடுத்து பார்ப்போமே. நாங்கள் இந்த தாவா செய்கின்றோம், பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நல்ல பல விஷயங்களை கேட்கிறோம். எங்களால் ஒருவரை கூட பெரும்பாலுமே ஒரு அந்நிய மதத்தவரை இஸ்லாத்துக்குள்ளே அழைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிறைய தாவாக்கள் செய்தாலும் கூட எங்களை பார்த்து எங்களுடைய வார்த்தையை கேட்டு எங்களிலே ஒருவரை கூட ஒரு அந்நிய மதத்தவரை இஸ்லாத்துக்குள்ளே அழைத்துக் கொள்வது சிரமமாக இருக்கிறது. ஏன்? அந்த சூழல் அப்படியாக மாறிவிட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் அவ்வளவு படுமோசமான மக்களை கூட ஒரு நல்ல மனித தன்மையுள்ள, ஒரு சகோதரத்துவ பண்பாடுள்ள ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக மாற்றியது என்று சொன்னால், இன்றைக்கு அதற்கான காரணங்களை நாம் படித்து எங்களிடத்திலேயும் நாங்கள் அந்த குணங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே நாங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டும், இஸ்லாத்திலே சகோதரத்துவ அந்த உறவுகளை பலப்படுத்தக்கூடிய, அதை நாங்கள் பாதுகாத்து வைக்கக்கூடிய முறையில் என்னென்ன விடயங்கள் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட அந்த பண்புகள் என்ன நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல பண்புகளை எங்களுக்கு பார்க்கிறோம். அதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நபி அவர்கள் சலாம் சொல்லுகின்ற ஒரு நல்ல பண்பை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த சலாத்தின் மூலமாக நாங்கள் அடிக்கடி ஒருவரை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்கிறோம். அதில் வெறும் வார்த்தையை நினைக்கணும், அது ஒரு துவா, அது ஒரு துவா. நாங்கள் ஒவ்வொரு நேரம் ஒருவரை காணும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஈடேற்றமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தரட்டும், இதுதான் துவா கேட்கும். அல்லாஹ் உங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெற்றியை தரட்டும், எல்லா நிலைமைகளையும் உங்களுக்கு நிம்மதியை தரட்டும், இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் சொல்றோம். அப்ப இந்த வார்த்தை நாங்கள் அடிக்கடி மக்களோடு பேசும் பொழுது, மக்களோடு கதைக்கின்ற பொழுது, எங்களுடைய சொந்தங்களை போய் சந்திக்கின்ற பொழுது பயன்படுத்தும் பொழுது அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தருகிறான், உள்ளத்திலே நிம்மதியை தருகிறான், எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை சுபீட்சத்தை எல்லாம் தருகிறான். எனவே இந்த பண்பை நாங்கள் அடிக்கடி பேணக்கூடிய ஒரு பண்பு இருக்க வேண்டும். எங்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் காட்டுகின்ற பல வழிமுறைகள், எங்களுடைய சொந்த வீடுகளுக்கு போகின்ற நேரத்தில் கூட அதிகமானவர்கள் சலாம் சொல்லிக் கொண்டு போகின்ற பழக்கம் கிடையாது. வீட்டுக்குள்ளே போகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யறோம், வைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹா, அல்லாஹ் சொல்றான், நீங்க வீடுகளுக்கு போய் நுழையும் பொழுது அங்குள்ளவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பண்பு நாங்க யாரை போய் சந்திக்கின்ற பொழுது கூட நாங்க முதலாவது எங்களுடைய வார்த்தையை பேசுகின்ற ஒரு பழக்கம், தந்தையை பேசுவதாக இருந்தாலும் சரி, மகனை பேசுவதாக இருந்தாலும் சரி, மனைவி குடும்ப உறவுகள் கூட நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அந்த ஒரு வெட்கம் அல்லது அந்த பழக்கத்துல இல்லாததால சலாம் சொல்லி ஆரம்பிக்கிற பழக்கம் இல்லைங்க. எனவே நாங்கள் அந்த பண்புகளுக்கு இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியா இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, இங்க ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது. அதாவது ஈமான் இருக்க வேண்டும். ஒரு சுவர்க்கம் சொல்வதாக இருந்தால் சரியாக அவர் ஈமான் கொள்ள வேண்டும். இது முதலாவது. ஈமானை பின்னதான் அமல். முதலாவது சொல்றாங்க, வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்க ஒருவருக்கொருவர் நேசம், அன்பு, இரக்கம், இந்த நிலைகள் உங்கள்ட்ட இல்லாம நீங்க சரியான ஈமான் கொண்டுலாம் இருக்க முடியாது. ஒரு மூமினாக இருந்தா அவர்கிட்ட உள்ளத்தில் இருக்கணும், அடுத்தவங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது, அடுத்தவரோட அன்பா நடக்கிறது, இந்த பண்புகள்ட்ட இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள்கிட்ட அந்த பண்பு இருந்தால்தான் நீங்க சரியான ஈமான் உள்ளவரா இருக்க முடியும். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித்தரமா, ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அந்த செய்தியை நீங்க அந்த விடயத்தை நீங்க செய்து வந்தா உங்களுக்கு இடையில அன்பு சும்மே வளர்ந்து கொண்டு போகும், ஆளுக்கால் பரஸ்பர அன்பு ஏற்படும். இதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு சொல்றாங்க.
சொல்லிவிட்டு சொல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்க சலாத்தை பரப்புங்க, நீங்க சலாத்தை பரப்புங்க சொல்ல சொல்றாங்க. அப்ப சலாம் சொல்லக்கூடிய அந்த பண்பு நாங்க என்றைக்குமே அடிக்கடி, இது பெருநாளைக்கு மாத்திரமல்ல, நாங்க அதாவது அவங்களுக்கு தெரியும் உம்ராவுக்கு போனவங்க அல்லது சவுதிகள்ல வேலை செஞ்ச இப்படியான இடங்கள்ல அரபு நாடுகள்ல வேலை செஞ்சாலும் தெரியும், வாப்பமான் சில நேரம் 5 வருஷத்துக்கும் பள்ளி வந்தாலும் 5 நேரம் முசாஃபா செய்வாங்க, முவானக்கா செய்வாங்க, சலாம் சொல்லுவாங்க, வாப்பமானும் தான் வீட்லயும் சந்திச்சு கொள்றது. ஆனா பள்ளிக்கு வந்தா நிறைய நண்பர்கள் வருவாங்க பள்ளிக்கு, என்ன செய்வாங்கன்னா முதலாவது பேச்சாங்க முசாஃபா செய்வோம், முசாஃபா லேசில் விட மாட்டோம், யாரை கண்டாலும் முசாஃபா சலாம் சொல்லி கையை கொடுத்து முசாஃபா செய்வாங்க. இந்த பழக்கம் அரபிகள்கிட்ட நிறைய இருக்கு, ஏன்னா அந்த சூழலே அவங்க வளர்க்கப்பட்டதான். ஆனா எங்கள்கிட்ட இந்த பழக்கம் நல்லா குறைவு, நாங்க சலாம் சொல்றதும் குறைவு, முசாஃபா செய்யறதும் குறைவு, இப்படியான ஒண்ணு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவா வலியுறுத்தி இருக்கிறாங்க. எனவே தான் நபி அவர்கள் சொல்றாங்க, உங்கள்கிட்ட நீங்க சலாமை எந்த அளவுக்கு பரப்புறீங்களோ, எந்த அளவுக்கு அதிகமாக நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, உங்களோட உள்ளத்துல அன்பு, அந்த நேசம், பற்றி, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் உருவாகும். அது இருந்தால் தான் உங்கள்கிட்ட ஈமான் வரும், அந்த ஈமான் தான் உங்களோட சொர்க்கத்தில் நுழைக்கும் என்று தான் நபி அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமா தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட, வைதா ஹுய்யிதும் பிதஹியத்தின், உங்களுக்கு ஒருவர் சலாம் சொல்லிட்டான்னு சொன்னா ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா ஓ ருத்துஹா, சலாத்தை பதில் சொல்றது அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு ஒருவர் சலாம் சொல்றாரா, சொன்ன சலாத்தை விட சிறந்த பதில நீங்க சொல்லுங்க. ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க, அல்லாஹ் மௌலா என்ன சொல்றான், நீங்க பதில் சொல்றதுல வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லாதீங்க, நீங்க எப்படி சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் விட அழகான முறையில. அப்ப வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், இல்லாட்டி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இரண்டாவது தான் சொல்றான், பிஅஹ்ஸன மின்ஹா ஓ ருத்துஹா, அல்லது சொன்ன மாதிரியே சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். அப்ப இந்த ஒருத்தர் முழுமையா சலாம் சொல்லிட்டாரு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றாரு, எங்களுக்கு என்ன சொல்ல இயலாது, வலைக்கும் சலாம் சொல்ல முடியாது. உலமாக்கள் சொல்லிக்கிறோம், ஒருத்தர் முழுமையா சலாம் சொல்லிட்டார் என்றால் பதில் சொல்லும் பொழுது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, ஏதோ அழகான வார்த்தை, அந்த அந்த முழுமையான சலாம் சொல்லும் பொழுது ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் அவனுக்கு ஈடத்தை தரட்டும், நிம்மதியை தரட்டும் என்று சொல்லத்தோட அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும், வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்தில் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும், வபரகாத்துஹு, அல்லாஹ் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு பரக்கத் செய்யும், உங்களோட குடும்பத்துல, உங்களோட செல்வத்துல, உங்களோட தொழில, உங்களோட கல்வியில எதெல்லாம் பரக்கத் தேவையோ அவைகள் அனைத்து நல்லா உங்களுக்கு பரக்கத் தரட்டும். எவ்வளவு அழகான ஒரு துஆவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இதை சொல்லுமாறு எனக்கு பணித்திருக்கிறாங்க. நான் பார்ப்போம், பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி அபூதாவூத் திர்மிதியில பதியப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமைன் யல்தகியா, 2 முஸ்லிம்கள் சந்திச்சு கொள்றாங்க, 2 பேர் சந்திச்சு கொள்றாங்க. அந்த நேரத்துல ஃபயதஸாஃபஹான், 2 பேரும் கைலாக முசாஃபா செய்றாங்க, கையை கொடுத்து முசாஃபா செய்றாங்க. அந்த நேரத்துல இல்லா குஃபிர லஹுமா கப்ல அன் யஃப்தரிகா, அவங்க முசாஃபா செய்றாங்க. முசாஃபா செய்யும்போது பெரும்பாலும் நாங்கள் சலாம் சொல்லிப்படும். அந்த 2 பேரும் முசாஃபா செய்து பேசிட்டு கழிச்சிட்டு அந்த இடத்துல பிரிஞ்சு போறாங்க. அவங்களோட 2 பேருடையும் பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். எவ்வளவு சிம்பிள், லேசான விடயம். அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு வழியாக, ஒரு வணக்கமாக அல்லாஹ் தஆலா இந்த சலாம் சொல்வதையும் அதே போன்று முசாஃபா செய்வதையும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார். இதே போன்றுதான் சலாம் சொல்லும் பொழுதும் சரி, அல்லது ஏனைய நேரங்களிலும் கூட அடுத்தவர்களோட நாங்க நல்ல உறவை பேணக்கூடிய ஒரு பழக்கம் தான். எங்கள்கிட்ட சிரிச்ச முகம் இருக்கும். சில பேர் இருப்ப கடுகடுத்த முகம், பேசினாலும் ஒரு சிரித்த முகத்தோட பேச மாட்டாங்க, சலாம் சொல்லும் பொழுது ஒரு சில, இந்த பண்பு எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது எங்கள்கிட்ட சிரிச்ச அந்த பண்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் வலியுறுத்துகிறார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, நபி அவர்கள் சொன்னதாக, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஃபீ,
உன் சகோதரனை பார்த்து நீ முன்னோக்குகின்ற பொழுது சிரிச்ச முகமலர்ச்சியோடு சந்தோஷமா நீ அவரை பார்க்கிறதுக்கு அந்த புன்முறுவல் பூத்து அப்படி பார்க்கிறது லக்க சதகத்துன், உனக்கு ஒரு சதக்காவுடைய நன்மை. ஆக லேசான வணக்கம். சும்மா ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோம், எப்படி செய்து சிரிச்ச முகத்துல பேசுறோம், எங்க போய் சிரிச்ச முகத்தோட கேட்கிறோம், கடுகடு போடாது. இந்த சிரிச்ச முகத்தோட ஒருத்தரை முன்னோக்குறது இருக்கே, அதுக்கு ஒரு சதக்காவுடைய நன்மை இருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, சின்ன சின்ன அமல்கள் என்று சொல்லி எதையும் அற்பமாக நீங்க கருதி விட்டுறாதீங்க. அமல்கள் எதையும் இது சின்னொரு அமல், இது ஒரு சின்னொரு இதுக்கு பெரிய நன்மை கிடைக்க இப்படி விடாதீங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, நீ எந்த சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அந்த சின்ன அமலுக்கும் உங்களுக்கு நன்மை இருக்குது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின். நபி அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஓண்ட சகோதரனை சந்திக்கின்ற பொழுது முக மலர்ச்சியோட சந்தோஷமாக நீ சந்திக்கிற, அதை கூட இது ஒரு சின்னோரு விடயம் தானே என்று சொல்லி விட்டுறாது. ஒருத்தரை சந்திக்கின்ற பொழுது சிரிச்ச முகத்தோடு அன்பாக நீ பேசு என்ற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறோம். எனவே இது போன்ற இந்த பண்புகள் தான் நாங்க பேசும் பொழுது சலாம் சொல்லி அடுத்த நான் முசாஃபா சொல்லி இப்படி பேசும் பொழுது எங்கள்கிட்ட அடிக்கடி அந்த அன்பு நேசம் உறவுகளை பேன்ற அந்த பண்புகள் எல்லாம் எங்கள்கிட்ட வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அதாவது இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு பல விடயங்கள் அடுத்தவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் பரவுகின்ற பொழுது புலங்கும் பொழுது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் எந்த மதத்திலையும் சொல்லப்படாத சில ஒழுங்குகள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை சொல்லும் பொழுது ஹக், இது ஒரு உரிமை, நீ பேண வேண்டிய முக்கியமான விடயம் என்று சொல்லியிருக்கிறான். சில விடயங்களை பொதுவாக சொன்னாலும் கூட சில விடயங்களை இதை முஸ்லிம்கள் பேண வேண்டிய ஹக்குகள் அவர்கள் கட்டாயம் போன்று செய்ய வேண்டிய விடயங்கள் என்பதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறார். இப்படியாக ஒரு ஹதீஸ்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், 5 விடயங்கள் சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்காக வேண்டி செய்ய வேண்டிய 5 விடயங்கள், 5ம் அவன் தன்னுடைய உரிமை போன்று அவன் கவனித்து செய்ய வேண்டும். என் உரிமை, நான் இதை கட்டாயம் செய்யணும், இது என் பொறுப்பு, இப்படியா அவன் நினைத்து செய்வதை போன்ற விடயங்கள் 5 சொல்றான். இன்னொரு ஹதீஸ் இன்னொரு விவாதத்துல 6 வந்திருக்கு. இதுல இந்த 5 என்று வரக்கூடியதுல முதலாவது சொல்றாங்க ஃபத்துஸ் சலாம். ஒருவர் சலாம் சொன்னா சிரிச்சு கொண்டு போயிடார், சலாம் சொன்னா பதில் சொல்லும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கேட்டுட்டு சொன்னா அந்த நேரத்தில் அவரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். இது ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்லிக்கலாம். முந்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பதில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்னு சொல்லி. வேற சில ஹதீஸ்கள்ல சலாம் சம்பந்தமான ஹதீஸ்கள் நான் கேள்விப்பட்டிருப்போம், நன்மைகள் கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த ஒருவர் சலாம் சொல்லிவிட்டால் பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். எனவேதான் இந்த ஹக்கு என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னதன் காரணமாக, இதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல உங்களுக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிட்டா நீங்க அழகான முறையில் பதில் சொல்லுங்க, அதை விட அழகாக அல்லது அப்படியே திருப்பி சொல்லுங்க சொல்லி அல்லாஹ்வுடைய ஏவல் காரணமாகத்தான் உலமாக்கள் அந்த ஆயத்துகளையும் இந்த ஹதீஸ்களையும் வைத்து சொல்லக்கூடிய செய்தி, ஒருவர் சலாம் சொல்வது சுன்னா, ஆனால் சலாத்தை கேட்டவர் பதில் சொல்வது கட்டாயம் வாஜிபன் சொல்லிக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு வந்து சலாம் சொல்லிட்டாருன்னு சொன்னா அந்த கூட்டத்துல ஒருவராவது பதில் சொன்னா போதும். ஒருவர் சொன்னா அவருக்கு நன்மை கிடைக்கும். ஆனா யாருமே சொல்லாவிட்டால் குற்றம் அவர்களுக்கு இருக்கும் என்ற ஒரு கருத்தை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருவர் சலாம் சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். இதுதான் எங்கட உறவுகளை பலப்படுத்தக்கூடிய பண்புகள் ஒன்று. சலாம் சொல்றாரு, கணக்கெடுக்கலாம் போறாரு, 2 மட்டும் சலாம் சொன்னவர் 3ஆம் மட்டும் சலாம் சொல்ல மாட்டார். ஏன்? எப்ப சலாம் சொல்லாம் கணக்கெடுக்காம போறாரு, எப்ப சலாம் சொன்னாலும் மனசுல பார்த்து போறாரு, இப்படிதான் சொல்லுவோம். அப்ப இந்த பண்புகள்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த உண்மை அந்த அந்த எங்கட உறவுகள் இதே போன்று எங்கட மனித தன்மை என்று சொன்னால், நாங்க ஒருவர் சலாம் சொல்லிவிட்டா
அவருக்கு நாங்க சிரிச்ச முகத்தோட அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லது வலைக்கும் அஸ்ஸலாம் என்று மாத்திரமாவது சொல்லுகின்ற பழக்கம் இருக்க வேண்டும். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க வஇயாதுல் மரீத், உறவுகளை பலப்படுத்தக்கூடிய சிறந்த பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது இரண்டாவது சொல்றாங்க வஇயாதுல் மரீத். இதுவும் எங்கள்கிட்ட நிறைய இன்றைக்கு இந்த சாதனங்கள், தொடர்பு சாதனங்கள் மூலமாக நாங்க இந்த பரிமாற்றம் செய்து கொள்வதால போய் சந்திக்கின்ற ஒரு நோயாளி ஊர்ல இருந்தா, எங்க சொந்தத்தில் ஒரு நோயாளியாக ஆயிட்டான்னு சொன்னா அவனை போய் சந்திச்சு அவர்கிட்ட சுகம் விசாரிக்கின்ற பண்பும் நல்லா குறைஞ்சிடும். இன்றைக்கெல்லாம் நாங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜில் பழகிட்டோம். ஒரு நோயாளி கேள்விப்பட்டா, ஒரு மயத்து கேள்விப்பட்டா உடனே அவருக்கு மெசேஜிலே போட்டுறது அல்லாஹ்மு ஸல்லல்லாஹு வரஹ்மு எல்லாம் அடிச்சே வந்திருக்கின்ற அந்த இதை அனுப்பிடுறது. அனுப்புற பரவாயில்லை, அதுல குற்றம் கிடையாது, அனுப்பலாம், நல்லதுதான். ஆனா அதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நாங்க ஒரு நோயாளியாக இருந்து சொன்னா அவருக்கான துவாவை அனுப்பலாம், பரவாயில்லை. ஆனா அந்த துவாவை அனுப்பத்தோடு இருக்காம நாங்க போய் அவரை சந்திச்சு அவருக்கு சுகம் விசாரிக்க வேண்டும். அது உங்களுடைய உரிமை என்று சொல்ல சொல்லியிருக்கிறது. நீ செய்ய வேண்டிய பொறுப்பு. எனவே நாங்க எனக்கு நெருக்கமானவங்க இருப்பாங்க. சில பேர் இந்த பகைகள் காரணமாக, சின்ன சின்ன பகைகள் காரணமாக அப்படியே உறவுகளை துண்டிச்சே வாழ்ந்ததால நோய்வாய்ப்பட்டாலும் போறதில்லை. இந்த பழக்கம் எல்லாம் மோசமான பழக்கம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக சொல்றாங்க, நீங்க அப்படியாக தெரிந்து சொன்னா நீங்க அவரை போய் நோய் விசாரிங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். பொதுவாகவே உலமாக்களுடைய கருத்து, ஒருத்தர நோய் விசாரிக்கிறது அது சுன்னா முஅக்கதா, அதாவது கட்டியான முக்கியமான சுன்னாக்கள், வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள் ஒன்று என்று சொன்னாலும் கூட இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றாங்க அது ஃபர்லு கிஃபாயா. ஊர்ல குடும்பத்துல யாராவது நோய்வாய்ப்பட்டால் யாருமே பார்க்காம யாருமே கவனிக்காம விட்டு போட்டால் அந்த குடும்பத்துக்கோ அந்த ஊருக்கோ அந்த பாவம் வந்து சேரும். ஒருவராவது போய் அவர் விசாரிப்பது கடமை என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த கருத்தை தெரிவு செய்திருக்கிறார். இதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் முஸ்லிம இதா ஆத அஹாவுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, பேய்த்து அவர் சுகம் விசாரிக்கிறார், அவரோட கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு வாரார். இப்படி வந்துட்டாருன்னு சொன்னா லம் யஸல் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னத்தி ஹத்தா யர்ஜிய. நபி அவர்கள் சொல்றாங்க, அவர் சுவனத்தின் தோட்டத்திலே இருக்கிறார், அவர் திரும்பி வரைக்கும். சுவனத் தோட்டத்திலே அந்த பெரிய கொஞ்ச நேரம் தான் கழிக்கிறாரு, அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெறார். சுவனத்துக்கு போன ஒரு பாக்கியத்தை அவர் பெறார் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கார். எனவே இப்படியான இந்த பண்பு எங்கள்கிட்ட இருக்கும். யாராவது நோய்வாய்ப்பட்டு சொந்தத்திலேயோ அல்லது தெரிஞ்சவங்களோ அல்லது வேறு யாரோ அறிமுகம் யாரும் சரி, எங்கள் ஊர்ல யார் செய்தாலும் சரி, முக்கியமாக அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக செல்வது ஒரு முக்கியமான சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஇயாதுல் மரீத் வத்திபாஉல் ஜனாயிஸ். அடுத்து என்ன சொன்னால் ஜனாதாக்கள் தொடர்ந்து போறது. ஜனாதாக்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஜனாதாவா இருக்கலாம், எங்களுக்கு ஊர்ல ஜனாதாவா இருக்கலாம், அல்லது எங்களுக்கு சொந்தமா இருக்கலாம். இது ஒன்றும் இல்லாம எங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஜனாதாவாக இருந்தால் நாங்க அந்த ஜனாதாவுல போய் கலந்து கொள்வது எங்களுக்கு அறிமுகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நாங்க அதுவும் ஒரு சுன்னாவாக ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பான வேலை என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறோம். உண்மையிலே நாங்க இன்றைக்கு நிறைய எங்களை பழக்கம் சொன்னால் ஜனாதாக்கள் வந்து எங்களுக்கு குடும்பத்துல அல்லது உறவுகள் சொந்தங்களா இருந்தா போறது அல்ல ஊர்ல இருந்தா போறது, நாங்க வேற மக்களுடைய ஜனாதாக்கள் எனக்கு அறிமுகமே இல்லை சொந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னா நாங்க போற பழக்கம் குறைச்சோம். ஆனா பொதுவானது வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல நாங்க அந்த ஜனாதாக்களை போய் கலந்து அந்த ஜனாதா தொழுகையில் ஈடுபட்டு வர்றது பெரிய பாக்கியம். அதாவது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஜனாதாவில் ஒருவர் போய் கலந்து கொண்டு அவர் தொழுது விட்டு வந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு கீராத் நன்மை இருக்குது. அப்ப ஒரு கீராத் என்பது உஹது மலையாள சொல்லவலாப்படுத்தலாம், அந்த அளவுக்கு நன்மை, உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப அதை கேட்ட சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க எத்தனையோ கீராத்துகளை இழந்து விட்டோம், இந்த நன்மை தெரியாம நாங்க தொழாம வந்துட்டோம், அல்லது அடக்கப்படும் எடுத்து போன்றால் 2 கீராத் தொழுவிட்டு அப்படியே அடக்கப்படும் வரைக்கும் இருந்தா 2 கீராத் சொல்லணும். அப்ப இதை கேட்ட நேரத்தில் சில சஹாபாக்கள் சொல்றாங்க,
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் நினைக்கிறேன். சில பேர் சொல்றாங்க என்றால், நாங்கள் இதை கேள்விப்படாம இந்த நன்மையை அறியாமல் எத்தனையோ தீராத்துகள் இந்த உஹது மலையோட நன்மைகளை இழந்து விட்டோம்னு சொல்றோம். எனவே நாங்கள் இந்த ஜனாதாவுல கலந்து கொள்வதில் 2-3 முறைகள் இருக்கு. ஒன்று, நாங்க நிறைய பள்ளிவாசலுக்கு போய் ஜனாதா தொழுகிறோம். தொழுதா அவருக்கு இறப்பு நன்மை இருக்கு. ஆனா அதை விட சிறப்பு தான் ஜனாதா எத்தனை மணிக்கு எடுக்கப்படுமோ, பள்ளிவாசலுக்கு கொண்டு போவாங்களோ, அந்த ஜனாதாவை துயர்ந்து போவது அது அதை விட சிறந்தது. ஜனாதாவோட வைத்து நாங்க தொழிட்டு மண்ணறைக்கும் வைத்து அடக்கப்படும் வந்திருந்தால் அது அதிகமான நன்மைகள் நாங்கள் சம்பாதித்துக் கொள்வோம். ஏன்னா பாருங்க, ஒரு நாள் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஸாயிமன், உங்கள இன்றைக்கு நோன்பு பிடிச்சு கொண்டு யார் இருக்கிறீங்க, நோம்பாளியா யார் வந்திருக்கிறீங்க? அப்ப சஹாபாக்கள் ஒருவராக அபூபக்கர் இருந்தாங்க. அபூபக்கர் மட்டும்தான் சொல்றாங்க, நான் இன்றைக்கு நோம்பாளியா. எல்லாரும் நோம்பு பிடிக்கிறார், சுன்னத்தால் நோம்பு எல்லாம் பிடிச்சிக்கல. சரி, இரண்டாவது சொல்ல கேட்கிறாங்க, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன். ரெண்டாவது கேட்கிறாங்க, இந்த மன்னிக்கவும், ரெண்டாவது கேட்கிறாங்க, ஃபமன் தபியா மின்குமுல் யௌம ஜனாதத்தன். உங்கள யாரு ஒரு ஜனாதாவை துயர்ந்து சென்றுட்டு வந்தீங்க? அப்ப என்ன துயர்ந்து சொல்லுங்கள், இதுல தபியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. தபியா வந்தா பின்தொடர்ந்து போறது. ஜனாதா பின்தொடர்ந்து போனவர் யாரு? பின்தொடர்ந்து போனா தொழிற்த வருவாரு. அப்ப அதை கேட்கிறாங்க சொல்ல. அப்ப அங்குள்ள யாரும் அந்த சான்ஸ் வந்து கிடைக்கல, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அபூபக்கருக்கு கிடைச்சிக்கிறது அந்த சந்தர்ப்பம். அவங்க சொல்றாங்க, யார சொல்லா நான் ஒரு ஜனாதா பின்தொடர்ந்து சென்றுதான் வந்திருக்கேன் இன்னைக்கு அண்ணன்றாங்க. மூணாவது கேட்கிறாங்க, மண் அத்தவ மின்குமுல் மிஸ்கீனன். இன்னைக்கு உள்ள யாரு ஒரு ஏழைக்கு உணவளிச்சிக்கிறீங்க? அப்ப அந்த கேட்ட நேரத்திலையும் அபூபக்கர் மட்டும்தான் சொல்றாங்க, அண்ணன் யார சொல்லலாம், நான் ஒரு ஏழைக்கு உணவளிச்சு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்தாக நாலாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன். இன்றைக்கு ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க யாராவது போறீங்களா? ஒரு நோயாளியை போயிட்டு சுகம் விசாரிச்சு வந்து யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க சபையில். யாரும் பதில் சொல்லல. அபூபக்கர் சொல்றாங்க, நான் யார சொல்லலாம். இந்த ஹதீஸை நான் தெளிவாக கேட்டுக்கிறோம். இந்த ஹதீஸ்ல பின்பகுதி நான் நல்லா விளைக்கிறோம். இந்த நாளையும் செய்த அபூபக்கரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்க சொர்க்கவாதி. அந்த சந்தர்ப்பத்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். வேற ஹதீஸ்ல சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னah ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த நாளையும் நான் செய்தேன், நான் செய்தேன் ரசூலுல்லாஹ் அந்த அபூபக்கர் சொன்ன நேரத்துல நபி அவர்கள் அந்த அபூபக்கருக்கு மாத்திரம்தான் அந்த சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லல. நபி அவர்கள் சும்மா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், மஜ்தமஅன ஃபிம்ரின், யாவத்திலாவது இந்த 4 காரியங்களும் ஒன்று சேர்ந்து சொன்னா இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சூரக்கத்துல நுழைந்துவாரு. யாருக்கும் சரி, நாங்க சென்று ஒரு நாளைக்கு ஒரு மையத்து கேள்விப்படுறோம், அன்றைக்கு நைட்ல நியத்து வச்சிரும், சரி நாளைக்கு 10 மணிக்கு மயக்க வைக்க போறாங்க, இன்னைக்கு நான் நோம்பு பிடிக்கிறோம் நியத்து வச்சு நோம்பு பிடிக்கிறோம். அல்லது காலையில் நியத்து வைக்கிறோம், சுப புறவு பரவாயில்ல, நோம்பு முடிக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபடாட்டி எனக்கு தெரியும் சட்டம், நோம்புக்கு நியத்து வச்சு சுன்னத்தான நோம்பு பிடிக்கிறோம். ஜனாதாவோட பின்தொடர்ந்து போறோம். ஜனாதா டைமை பார்த்து சரியா பள்ளிக்கு போறோம். அல்லது இந்த வாகனத்துல கொண்டு போற அந்த நிலைமையா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நாங்க அப்படியே அந்த வாகனத்துக்கு போறோம், அவரோட சேர்ந்து போறது பரவாயில்ல. எப்படியும் நாங்க ஜனாதாவோட சேர்ந்து போறோம். அந்த ஒரு பார்சல், ஒரு சாப்பாட்டு பார்சல் வாங்கி பகல் டைம்ல யாருக்காவது ஒரு இலை கொடுத்துரும். ஊர்ல எங்கேயும் ஒரு நோயாளி இருந்தா அவரை போய் சந்திக்கணும். 4 வேலைக்கு போணுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நன்மை நாங்கள் அடைஞ்சிட்டோம். இப்படி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை நாங்க கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது முக்கியமானது. இதே பொதுவாக விளங்கிக் கொள்வோம். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோயாளியை போய் நோய் விசாரிக்கிறது, ஜனாதாக்கள், இது போன்ற நல்ல பண்புகளை ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, மக்களோடு மக்களாக நாங்களும் சேர்ந்து அந்த உறவுகளை வலுப்படுத்தும். இது ஜனாதாவில் போல் நான் கலந்து கொள்ளும் பொழுது கூட பல சனம் வருது, எல்லாரும் போறோம் பேசுறோம், பல இது பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. அப்ப ஒரு ஜனாதாவில் 4 பேர் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சா வேலை முடிஞ்சிடும். ஆனா
அந்த நன்மை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவதன் காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் போய் அந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த செய்திகளாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும், நாங்க அதாவது நோய் விசாரிக்கிறது சொல்றது பொதுவாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அதே போன்று பெண்கள் ஆண்கள் இப்படி மாறி ஒரு பெண்ணை போய் நோய் விசாரிக்கலாமா, ஆணை போய் ஒரு பெண் நோய் விசாரிக்கலாமா என்றால் எந்த குற்றமும் கிடையாது. ஃபித்னாக்கள் இல்லாவிட்டால் அவங்கள பெற்று சந்திக்கிறது அல்லது நேரடியாக அதெல்லாம் அர்த்தம். அந்த வீட்டுக்கு போறது, அங்குள்ள ஆண்கள்கிட்ட போய் விசாரிக்கிறது ஒரு பெண்ணை பற்றி, இது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும், அனஸ்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு நாள் அபூபக்கர் சொன்னா உமர்லான்ட்ட ரசூலுல்லாஹ் மூத்தன குறவு இன்தலிக் பினா இலா உம்மு ஐமன், வாங்க உம்மு ஐமன் விட்டுருப்போம், ஏனென்றால் அவன் போய் சந்திப்போம், அவன்கிட்ட போய் விசாரிப்போம், எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறான் போய் விசாரிப்போம். கமா காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜதூருஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஐமன் வீட்டு போய் உம்மு ஐமனை பற்றி விசாரிப்பாங்க, அவர்கிட்ட போய் சுகம் விசாரிப்பாங்க. எனவே நாங்க போய் அவங்கள்ட்ட விசாரிப்போம். ரசூலுல்லாஹ் மூத்து அபூபக்கர் ரலியல்லாஹு உமர்லாம் போறாங்க. வதஹபா இலைஹா, அவன் ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட போய் அவனோட சுகம் விசாரித்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். எனவே நாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட ஃபித்னாக்கள் இல்லாத முறையில் ஒழுங்கான முறையில் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணி அதுக்கு போய் விசாரிக்கலாம் என்பதும், இதே போன்றுதான் முஸ்லிம் அல்லாத ஒருத்தர், முஸ்லிம்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஒரு ஆசிரியராக இருக்கலாம், படிச்சு கொடுத்த ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியான நட்புள்ள ஒருவராக இருக்கலாம். இவனை போய் நாங்க சந்திச்சு அவன்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்றது, இது மார்க்கத்துல தடை இல்லை. அதே நேரத்தில் எனக்கு ஏழுமண்டா அவன்கிட்ட அந்த அந்நியர்களா இருந்து சொன்னா அந்த நேரத்துல கூட ஒரு வார்த்தையாவது உங்களை இஸ்லாத்தை பத்தி சொல்லி வைக்கலாம், அவன்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் வரலாம். ஏன்னா எனக்கு தெரியும் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சின்ன யூதர், ஒரு சிறுவன் நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவன் நோய்வாய்ப்பட்ட நேரத்துல போய் விசாரிக்கிறான். அப்ப பள்ளிக்கு வாரதோ அல்லது ரசூலுல்லாஹோட பழக்க வழக்கமோ உள்ளதல்ல, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த சிறுவனுடைய சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த சிறுவனை விசாரிக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டது காரணமாக நோய் விசாரித்த நேரத்துல அங்க பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட நபி அவர்கள் கடைசி தருவாடி இருக்கிறார், சக்கராத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறான். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கோ சிறுவனே, நீ வெற்றி பெறுவாய் சொல்லவும் பாப்பை இருந்து கொண்டு அத்தி அபுல் காசிம், பாப்பா சொல்லி கொடுத்தா அபுல் காசிம் நீங்க கட்டுப்படி, அவர் சொல்லத்தை கேளுன்னு சொல்லவும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். கொஞ்ச நேரத்துல மௌத், அந்த பொடிய மௌத். ரசூலுல்லாஹ் சரியான சந்தோஷம், ஒரு வாக்கு தான் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கோ இஸ்லாத்தை வான்னு சொன்னாங்க, அவன் இஸ்லாத்தை வந்தான் மௌத். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு யூத சிறுவனா இருந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்துல இருந்தது இப்படியான சந்திப்பு சில நேரங்கள் அல்லாஹ் நேர் வழிகாட்டுவதற்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில அந்த சிறுவனை போய் சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான சந்தோஷம். ஒரு இஸ்லாத்துக்குள்ள எடுத்துட்டு அப்படியே மொத்தத்துக்கு முன்னாலே சந்தோஷப்பட்டாங்க. எனவே இது எங்களை மார்க்கத்துல இப்படியான சந்திப்புகள், இப்படியாக ஒருவரை சந்திச்சு நோய் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, சாதாரண நாட்களில் கூட நாங்கள் சந்திப்புகளை வச்சு கொண்டு இன்றைக்கு நாங்கள் எதிரிகள் வைக்கிறோம். இவைகள் கூட மார்க்க முரண் இல்லாத இஸ்ராஃப்கள் இல்லாவிட்டால் நல்ல காரியங்கள் தான். இவை போன்ற குடும்ப ஒன்று கூடல்கள், வகுப்பு மாணவர்களுடைய ஒன்று கூடல்கள் மார்க்க முரண்கள் இல்லாம இஸ்ராஃப்கள் இல்லாம ஒழுங்காக செய்யப்படும் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நல்ல காரியங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அடுத்த செய்தான், அதாவது ஒருவரை எங்களை அழைச்சிட்டாருன்னு சொன்னா அந்த அழைப்புக்கு விட கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன், முக்கியமா வலிமா, திருமண விடயங்கள்ல எங்களுக்கு அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னா, அங்க மார்க்க முரணான விடயங்கள் இல்லாத சந்தர்ப்பமாக இருந்துன்னு சொன்னா நாங்க வலிமா போன்ற அதாவது விடயங்களுக்கு நாங்க கட்டாயமா நாங்க போகணும். சில உலமாக்கள் கட்டாயம் சொல்லிக்கிறாங்க. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹக் என்ற பெண்ணாங்க அடுத்த சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸ்ல அபூதாவுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஷர்ரு தஆமுல் வலீமா, மோசமான சாப்பாடு இந்த வலீமால தவறாக வழங்கப்படக்கூடிய வலீமா முறை. தவறாக வழங்கப்படக்கூடிய வலீமா தான் மோசமான சாப்பாட்டிலே மோசமான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது தவறான முறை என்னது ரசூலுல்லாஹ் விளம்பரப்படுத்துறாங்க. யுத்ஆலஹல் அக்னியா வயுத்ரகுல் மசாகீன், அந்த சாப்பாட்டுல வசதியானாக்களை மட்டும் தெரிவு செஞ்சு அழைப்பு கொடுத்துக்கிறாங்க. பெரிய வசதியானாக்கள்
பணக்காரர்களுக்கு மட்டும் வலிமா கூப்பிட்டுட்டாங்க. ஊர்ல உள்ள குடும்பத்தில் உள்ள ஏழைகள் எல்லாம் தட்டிட்டான், வானம் எடுக்கிறார். இந்த வலிமா மிக மோசமான வலிமான்னு சொல்லலாம். கொடுக்கப்படக்கூடிய சாப்பாட்டுல மோசமான சாப்பாடு சொல்ல சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லாம, யாராவது அழைப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால, வலிமாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது வலிமா பத்தான் சொல்லலாம், கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால அவர் வலிமாக்கு வரல, சுமந்துட்டார். காரணம் ஒண்ணும் இல்லை, சுமந்துட்டார். நியாயமான காரணம் தான் வேற செய்ய இல்ல. பக்கத்து அசல்லாஹ ரசூலா, அல்லாவுக்கும் மாறு செய்தவரே, அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்தவரா ஆகிவிட்டார் சொல்ல. அப்ப பாருங்க, அந்த அந்த அழைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டு விட்டுன்னு சொன்னா அதை நாங்க முறையாக நாங்க பேணுவதில் உள்ள சிறப்பத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதே போன்று இன்னும் பல விடயங்கள் சொன்னாங்க. அதுல ஒன்றுதான் தஸ்மியத்துல் ஆத்திஸ் சொன்னாங்க. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அதை கேட்டால் தும்மல் விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதை கேட்டவர், அதாவது நான் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட ஒருவர் தும்மலிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மஜ்லிஸ் நிமித்த தும்மலிட்டாரு, சுமிந்துட்டாரு, ரசூலுல்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லல. அப்ப அவர் கேட்டார், யார் சொல்லார், நீங்க அவருக்கு மட்டும் துவா செய்றீங்க, யர்ஹமுக்கல்லாஹ் அல்லாஹ் ஒரு ரஹ்மத் கேட்கணும்னு சொல்லி, எனக்கு நீங்க ஒன்றும் சொல்லல, நானும் தும்மலிட்டா அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு, அவரு துவா கேட்டேன். நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, எனவே நான் அவனுக்கு துவா கேட்கல. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால்தான் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லுவார். தும்மலிட்டதை கேட்டோன்னே யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றது நபி அவர்கள் சொல்லிக்கலாம். எனவே பொதுவாக நாங்கள் விளையும் கொள்ளணும், இந்த தும்மலிட்டோர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் கூட சில அறிஞர்கள் வுஜூப் அதாவது கிஃபாயான்னு சொல்லிக்கலாம். அதாவது ஃபர்ல் கிஃபாயா, ஒரு தும்மலிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா கேட்டவர்கள் ஒத்தராவது யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். இன்னும் பல அறிஞர்கள் சுன்னா முஅக்கதான்னு சொல்லிக்கலாம். அடுத்த அன்பான சகோதரர்களே, சுருக்கமா சொல்லி முடித்துக் கொள்றேன். எங்களோட அந்த சகோதரத்துவ பண்புகளை நாங்க வலுவூட்டக்கூடிய செயல்கள் தான் நாங்க யாரோடையும் பேசும் பொழுது, கதைக்கும் பொழுது மென்மையாக நடக்கும். எடுத்தெடுத்து சில குற்றங்களை கண்டாலும் சரி, குடும்ப தகராறுகள் இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு குடும்பங்கள் பிரிஞ்சு போற அளவுக்கு எங்களோட நடவடிக்கைகள் அமைந்து விடக்கூடாது. மனிதன் ரீதியில எல்லாம் தவறு இழைக்கக்கூடியவர்கள். அந்த வகையில நாங்க எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமாக ஒருவராக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே இருந்தாலும் சரி, சின்ன சின்ன மார்க்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, முறையாகத்தான் செய்யணும். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திக்கிறாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல கூட சூரா ஆலு இம்ரான்ல ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அருள்ல ஒன்றுதான் உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு அருள் என்னன்னு சொன்னா, நீங்க அந்த மக்களோடு நடக்கின்ற பொழுது மென்மையா சொஃப்டா நடந்து கொண்டீங்க. நீங்க அவசரப்பட்டு கடினமானவன் நடக்காம மென்மையா நடந்தீங்க. வலவ் குன்த ஃபல்லன், அல்லாஹ் சொல்றான், நீங்க கடுகெடுப்போடு இப்படியா நீங்க ஆணவத்தோடு நீங்க நடந்திருக்குன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அதாவது கலீலல் கல்ப், நீங்க உள்ளம் வந்து கடினமான நிலைமையில இருந்து நீங்க நடந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா லன் ஃபல்லூ மின் ஹவுலிக, அவங்க என்ன செஞ்சுப்பாங்கன்னு சொன்னா உங்களை விட்டுட்டு விரண்டோடிப்பாங்க, உங்கள்கிட்ட நெருங்கி வந்திக்க மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரிய பண்பு தான் அந்த காபிர்கள். சில நேரங்கள்ல சஹாபாவுக்கு கஷ்டமா இருந்தது. அதாவது ரசூலுல்லாஹ் இப்படி நடக்கிறாங்களே, ஹுதைபியா உடன்படிக்கைகளுக்கு தெரியும். இன்னும் பல சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ் சில அதாவது சதக்காக்களை ரசூலுல்லாஹ் பங்கிடும் பொழுது கேட்டு சண்டை பிடித்து ரசூலுடைய கழுத்து கூட இழுபடும் அளவுக்கு, அதனுடைய அடையாளங்கள் கழுத்திலே படும் அளவுக்கு கூட சில காபிர்கள் நடந்தாலும் கூட நபி அவர்கள் சிரிச்ச அன்போடு நடந்து வந்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் சொல்றார், நீங்க அவர்களோடு நடந்த முறை வந்து ஒரு வித்தியாசமா அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு கிடைச்சது, நீங்க அந்த முறை நடந்து கொண்டீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ் தான். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது பொதுவாக சொல்ற ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்ன ரிஃப்த லா யகுனு ஃபீ ஷை இல்லா ஸான, ஒருவர் சொஃப்டாக மென்மையாக நடந்தால் எதிலும் சரி, எந்த விவகாரத்திலையும் மென்மையாக நடந்து கொண்டு போனால் அது அந்த வேலையை இன்னும் அலங்கரிக்கும், நல்லதா தான். அதற்கு மாற்றமாக யாராவது அந்த அந்த மென்மை தன்மை விட்டுட்டாருன்னு சொன்னா அந்த வேலையில குறைதான் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எனவே இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இருக்கிறாங்க.
நான் எந்த ஒன்றுலையும் மென்மையான கோலம். ஒரு நாள் ஆயிஷா எல்லாம் நான் அவர் பார்க்குறாங்க, ஒரு கூட்டம் வராங்க. அவங்க யூதர்கள் சில பேர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அனுமதி கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஆரம்பிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் பார்த்து சலாம் சொல்வதை போன்று அஸ்ஸாமு அலைக்கு அப்படி என்றாங்க. அஸ்ஸாமு அலைக்கு என்றாங்க. நாங்க முஸ்லிம்கள் சலாம் அஸ்ஸலாம் சொல்ற மாதிரி சாமண்டா மௌத்துக்கு தான் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு மௌத்து நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பார்த்து பாவிச்சுட்டாங்க. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஒன்னும் பேசல, அப்படி இருந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா சொல்றாங்க, பல் அலைக்கும் ஸாமு வல் லஅனா. ஆயிஷா நாயும் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அந்த கூட்டம் வந்த நேரத்தில். உடனே ஆயிஷா நாயும் அவசரப்பட்டு சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் மௌத்து மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய சாபமும் இறங்கட்ட வேண்டாம். பெண்ணை கேட்டுட்டாங்க. அவங்க வந்து சொன்ன அஸ்ஸாம் மட்டும் சொன்னாங்க, உங்களுக்கு மௌத்து வரட்டும் சொல்லி மாதிரி ஒரு வார்த்தை சொல்லித்தான் சொன்னான். இவன் திருப்பி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பதிலுக்கு அப்பால ஆயிஷா கேட்டு வந்த ஆத்திரத்துல ரசூலுல்லாஹ் பத்தி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அந்த ஆத்திரத்துல இப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு மௌத்தும் வரட்டும் அல்லாஹ்வுடைய சாபமும் கிடைக்கட்டும். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடனே ரசூலுல்லாஹ் ஆயிஷா பார்த்து சொல்றாங்க, யா ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீக் யுஹிப்புர் ரிஃப். அல்லாஹ் மென்மையானவன், அல்லாஹ் மென்மையாக நடக்கிறத விரும்பக்கூடியவன் என்று சொல்ல, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் மென்மையத்தான் விரும்புகிறான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற ஆயிஷாயை சொல்ல பொழுது ஆயிஷா திருப்பி கேட்கிறான் ரசூலுல்லாஹ் பார்த்து, அவலம் தஸ்மா மா காலு, அவன் சொன்ன அவளுக்கு விளங்கலையா? ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, அவன் எந்த சொன்ன அவளுக்கு விளங்கலையா? அவனுக்கு சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி, அதுக்குதான் நான் பதில் கொடுக்கணும் மாதிரி ஆயிஷா நியாயம் பேசினாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குல்து அலைக்கும் ஆயிஷா, அவனில் சின்னதை நான் பதில் கொடுக்கிறேன், வாழைக்கும் உனக்குமா நடக்கணும்னு சொல்லிட்டு நான், நீங்க அதை மீறி வந்த ரோஷத்துல கோபத்துல உனக்கு சாபமும் கிடைக்கட்டும் உனக்கு மௌத்தும் கிடைக்கட்டும் என்று சொல்றீங்களே என்று ஆயிஷாய்த்தான் ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சொப்னஸ் ரசூலுல்லாஹ் இருந்ததன் காரணமாக தான் அந்த சஹாபாக்கள்ல நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் தர்மம் கொடுக்கும் பொழுது காஃபிர் பார்க்காம அப்படி பார்க்க அள்ளி கொடுப்பாங்க. சில நேரங்கள் அதை பார்த்து இஸ்லாத்தை வந்தாங்க. அப்ப இதை மாதிரி நிறைய விஷயங்கள், இதே மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச நேரம் போதாது. அன்போடு நடக்கிறது, இரக்கத்தோடு நடக்கிறது, சில சில குற்றங்கள் யாராவது செய்து விட்டா எங்களுக்கு மெசேஜில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தா நாங்கள் எங்களோட அழிச்சு போட்டுருவோம். அடுத்தவன்ட்ட பரப்புற செய்திகளை ஒரு ஒரு முஸ்லீம்ல குறை வந்தா நாங்கள் சுத்தி காட்டுறது, அதை வச்சு எல்லாத்தையும் அறிவிச்சு கொள்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதாவது ஒரு குறை வந்தால் கூட நாங்க அந்த குறை வந்து மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆখিরাহ. ஒரு குறைதான் ஒருத்தர் ஒரு குத்தம் செய்துட்டாரு, அந்த குத்தத்தை அவர்கிட்ட போய் சொல்லலாம், எங்களுக்கு நீ இந்த குத்தம் செய்யாதீங்க, மோசமானது, யாரும் கேள்விப்பட்டாங்க அவனுக்கு மானம் போல் அவர்கிட்ட சொல்லாம என்ன செய்யறதுன்னா அந்த குத்தத்தை போட்டோ எடுத்து அதுக்கு அது இதில் எழுதி அப்படியே அவர் சீரழிச்சு போட்டோம். இன்னைக்கு அதான் நடக்குது. தெரியாத விஷயங்களை கூட சாலர் செய்து வந்தா ஷேர் பண்ணுது. இதெல்லாம் மோசமான பண்புகள், இது சமூக உறவுகள் எல்லாம் துண்டிக்கக்கூடிய விடயங்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு குறையை மறைக்கிறாரோ குறையத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறை இல்லாத எந்த குறைதான் அதை மறைக்கிறார். அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய குறைக்கும் அவருக்கு தெரியாது தானே, அவருடைய குறை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் மன்னிப்பான். டபுள் மறைச்சிட்டாரா, கண்டும் காணாத மாதிரி இருக்கிறது. தசாமு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பண்பு சில விஷயங்கள் இருக்குது, கண்டும் காணாமல் வைக்கிறோம். அது ஆக்கட்டு சொல்றது, தோண்டி பார்க்கிறது, இஸ்லாம் அப்படித்தானே. ஒரு விஷயத்த கூட ஒரு குற்றத்தை கூட நல்லா தெரியும் குற்றம் நடந்திருக்குது, அந்த குற்றம் ஒரு ஆண் பெண் உறவு தவறான முறையில 4 சாட்சி இல்லாட்டி வாயப்பத்திடுவோம், பேசக்கூடாது. ஒருத்தர் 100க்கு கண்டாரு, 100க்கு 100 சரியாவே கண்டாரு, 2 பேரும் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, சரியாவே கண்டாரு, அதுல எந்த சந்தேகமே இல்லை. அவரை அதை பேசலாது, அது சொல்லலாது, இன்னொருத்த போயிட்டு பகிரங்கப்படுத்தத்தை அதாங்க போய் சொல்லிட்டாங்கன்னா நம்ம செய்யாத குற்றத்தை செலுத்தாங்கன்னு சொன்னா இவருக்கு தான் தண்டனை, இவருக்கு தான் கஷாயடி. ஏன் 4 சாட்சி இல்லாம அப்படி அவர் குற்றத்தை சொல்ல முடியாது. இஸ்லாம் என்ன வைக்கிறதுன்னு சொன்னா, குற்றங்கள் நடந்தாலும் கூட அவர்கள் தோபா செய்து நீதி கொள்ளட்டும், அந்த குற்றங்களை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்திக் கொண்டு அடுத்தவரை இழிவாய் கொண்டு இந்த நிலைமைகளை வச்சும் நாங்கள் தவிர்க்கணும். அதே போன்று நல்ல எண்ணத்தோடு மக்கள் நடக்கணும். இப்படி பல பண்புகள் ஒரு நீண்ட தலைப்பு. எனவே சுருக்கமாக ஒரு சில விடயங்களை சொன்னேன்.
இப்படியான நல்ல பண்புகளை இஸ்லாமியர்களை கற்றுத்தருகிறது என்றால் நாங்கள் அப்படியான பண்புகளை எடுத்து நடக்கும் என்று சொன்னால்தான் எங்களோட சகோதரத்துவ அந்த உறவு முறைகள் பலமாகவும் அதே நில பாதுகாக்கப்பட்டதாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இது போன்ற நல்ல குணங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அறிந்து அதை எங்களுக்கு மத்தியில செயலாற்றக்கூடிய நல்ல பக்குவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க